தேவனுக்கு மகிமை. கிரியைகள் நம்முடன் பின் செல்லுமா? பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகக் கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூடப்போம். வெளிப்படுத்துதல் 14 அத்தியாயம் 13 வசனம். தேவன் மனிதனைச் சிருஷ்டித்தபோது அவர்கள் சிருஷ்டிபின் ஆரம்பத்தில் நிர்வாணமாக இருந்தபோதிலும் அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்தார்கள். ஆனால் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான போது தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். ஆகையால் துர்குணத்தில் உருவாக்கப்பட்டு பாவத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் இவ்வுலகில் நிர்வாணமாக காணப்படுகிறார்கள். இவ்விதமாக பாவத்தில் நிர்வாணமாக வாழும் ஒருவன் வாழ்க்கையில் நிர்வாணமாக இருக்க விரும்பாமல் வஸ்திரம் தரித்துக்கொள்ள வாஞ்சையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் அத்தியிலைகளை தைத்து தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க விரும்பி அரைக்கச்சைகளை உண்டாக்கிய மனிதனுக்கு தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். அதைப்போல மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெறுகிற ஒருவர் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவுடன் இணைந்த ஒரு நபர் கிறிஸ்துவை தரித்தவனாக தேவனால் உடையுள்ளவனாக மாற்றப்படுகிறான். ஆனால் இயேசுவிடம் வந்து உடையுள்ளவனாக இருக்க விரும்பாத ஒரு நபர் நிர்வாணமாக அல்லது பாவத்தில் வாழ்ந்து அவர்களுடைய பாவத்திலேயே மரிப்பான். இவ்வாறு உலகத்திற்கு நிர்வாணமாக வந்து உலகத்தை விட்டு நிர்வாணமாகவே திரும்புகிறார்கள். துர்குணத்தில் உருவாக்கப்பட்டு பாவத்தில் பிறந்த மனிதன் மீறுதல்களிலும் பாவங்களிலும் வாழ்ந்து பாவத்தில் மரிக்கும் போது அவன் நிர்வாணமாக திரும்புவது மட்டுமல்லாமல் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமான உள்ள பிரயாசம் வீணாகி தேவனுக்கு முன்பாக பலனுக்கு தகுதியான எதையும் அவர்களால் கொண்டு செல்ல முடிவதில்லை. ஊருக்குள்ள தேவனிடம் செல்லும் வழியான இயேசுவை அறியாமல் வாழ்ந்ததினால் அவர் தங்களுடைய பயனற்ற பிரயாசத்தில் இளைத்து போகிறார்கள். மட்டுமல்லாமல் மீறுதல்களிலும் பாவங்களிலும் மரித்த அவர்கள் காலத்தின் முடிவில் பெரிய வெள்ளைச் சிங்காசன நியாயத் தீர்ப்பில் மரித்தவர்களாக கொண்டுவரப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் காணப்படாததினால் புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவர்களுடைய தவறான பலனற்ற கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கப்பட்டு இரண்டாம் மரணமாகிய பாதாளத்தில் அக்கினி ஏரியில் தள்ளப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் மரிக்கும் ஒரு நபர் பாக்கியவான் என்று சொல்லப்படும் வண்ணம் அவர்களுடைய பலனுக்கு தகுதியான நற்கிரியைகள் அவரை பின்தொடர்கின்றன. காரணம், ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவுடன் இணைந்து கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு நபர் தங்களுடைய கிரியைகளையெல்லாம் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்து சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவான் என்று அறிந்து கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறான். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் தங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகையால் முதல் கூட்டத்தாருக்கு அவர்களுடைய தவறான பலனற்ற கிரியைகளின்படி நியாயத்தீர்ப்பு வந்தபோது இந்த கூட்டத்தாருக்கு அவனவனுடைய நற்கிரியைகளின்படி தங்கள் பலனை பெற முடியும். மேலும் இயேசுவை தரித்தவர்களாக ஆடையுள்ளவர்களை நாம் கவனமாக படிக்கும்போது அங்கும் ஒரு வேறுபாட்டை காண்கிறோம். ஒரு குழுவினர் இயேசுவிடம் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். மற்றொரு குழுவினர் இயேசுவிடம் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் அவருடைய வார்த்தையின்படி செய்யாதவர்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக தேவனுடைய சந்நிதியில் வந்து தேவனின் வார்த்தைகளை கேட்டாலும் அதன்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. தங்கள் உதடுகளினால் கனப்படுத்தினாலும் தங்கள் இருதயங்களை தூர விலக்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு போதிக்கப்பட்ட மனப்பாடங்கள் அல்லது தங்கள் பாரம்பரியங்களின்படி பழகிய மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளாகிய உபதேசங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிவதில்லை. சுருக்கமாக அவர்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர்: தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மற்றும் அதற்கு கீழ்ப்படியாதவர்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நாம் காணும்படி நல்ல மேய்ப்பராகிய நமது இயேசு தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவர்கள் 2 தனித்துவமான குழுக்களாக மாறுகிறார்கள். இயேசுவின் சத்தத்தை கேட்டு ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக வாழ்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் கீழ்ப்படிதலுள்ள செம்மறியாடுகளாகவும் கீழ்ப்படியாத வெள்ளாடுகளாகவும் பிரிக்கப்படுகிறார்கள். இயேசு கட்டளையிட்ட கிரியைகளை முடிவு பரியந்தம் கைக்கொள்ளுகிறவன் இயேசுவைப் போல அதிகாரத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். கானான் தேசத்திற்குள்ள வனாந்தர பயணத்தில் தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை வெறுத்து அது தங்களுக்கு தேவையில்லை என்று கூறி அதற்கு பதிலாக உலகப்பிரகாரமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தங்களுக்கு போதும் என்று கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனுடைய கோபத்தின் அக்கினி மூண்டு மகா பெரிய வாதையால் வாதித்தார். அவ்வாறே அவருடைய இடது பக்கத்தில் இருப்பவர்களை அக்கினியால் மூட்டப்படும் நித்திய அக்கினியில் தள்ளப்படுகிறார்கள். நீங்கள் மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தால் தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மையை அனுபவிப்பீர்கள்.
மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் வசனம் ஆகிய பட்டயத்துக்கு இரையாகி நரகத்திற்கு நித்தியமான நாசத்திற்கு போவார்கள். மேலும் இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மேலே குறிப்பிடப்பட்ட முதல் குழுவினரை நாம் பார்த்தால் அவர்களிடையே 2 விதமான அனுபவங்களை காண்போம். நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை கவனிக்கும்போது இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு அதன்படி செய்து கன்மலையின் மேல் கட்டுகிற புத்தியுள்ளவர்களை கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் மட்டுமே கட்டுகிறவர்களை காண்கிறோம். அவர்களில் சிலர் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் போன்ற விசேஷமானதும் நிலைக்கக்கூடியதுமான பொருட்களை கொண்டு கட்டுகிறார்கள். மற்ற சிலர் அதே அஸ்திபாரத்தின் மேல் மரம், புல், வைக்கோல் போன்ற மலிவானதும் அழுகக்கூடியதுமான பொருட்களை கொண்டு கட்டுகிறார்கள். நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கருத்தில் கொண்டால் தேவன் நம்மை அருமையானவர்களாக நேசித்தபடியால் நமக்கு அருமையான மீட்பை கொடுப்பதற்காக இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டுள்ளார். நம் வாழ்நாள் முழுவதும் நாம் அருமையானவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பும் தேவன் நமக்குள்ளே நட்பலனை பெற காத்திருந்து நமது மரணம் அவருக்கு அருமையானதாக காணப்படுகிறது. நாம் அருமையானவர்களாகவும் தனித்துவமானவர்களாகவும் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமான மூலைக்கல்லாகிய அஸ்திபாரங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற நாம் பதறிப்போகாமல் பொறுமையோடு நிற்கும்படிக்கு அருமையான விசுவாசத்தை தந்த தேவன் திவ்யமான அனுபவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களையும் நமக்கு அளித்திருக்கிறார். அதற்கு ஏற்றதான ஒரு மேன்மையும் உன்னதமுமான வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டும். மட்டுமல்ல, நாம் பொன்னை போல விலையேறியவர்களாக இருக்கும்படிக்கு அதிக விலையேறிய விசுவாசத்தின் சோதனை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நாம் நல்லவராக தேவனை நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவகிரீடத்தை பெறுவோம். சுருக்கமாக, தேவனுடைய வார்த்தையின்படியே வாழ்ந்து அதற்கு ஏற்றதான மேன்மையான கிரியைகளை செய்கிறவர்களின் கிரியைகள் நிலைத்திருந்து கர்த்தருடைய வருகையின்போது பலன்களை பெறுவதற்கு தகுதியானவர்களாய் நிறைவான பலனை பெறுவார்கள். ஆனால் மற்றொரு கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மீது மலிவான மற்றும் அழிந்து போகக்கூடிய மரம், புல் மற்றும் வைக்கோலை கொண்டு கட்டுகிறார்கள். அத்தகையவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவையும் தேவனுடைய கட்டளைகளையும் அற்பமானதாக கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மேன்மைக்கு ஏற்ப வாழாமல் தங்கள் வாழ்க்கையை முக்கியமற்றதாகவும் விலையற்றதாகவும் ஆக்குகிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் வெந்துபோனதால் அவர்கள் நஷ்டமடைவார்கள். ஆனால் அவர்கள் நரகத்திற்கு செல்லாமல் இரட்சிக்கப்படுவார்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை முக்கியமற்றதாக ஆக்கி அவ்வாறு போதித்து வாழ்பவர் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகச் சிறியவராக காணப்படுகிறார்கள். ஆனால் உள்ளபடியே போதித்து தேவனுடைய கட்டளைகளை அவ்விதமாக கைக்கொள்ளுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். நாம் இங்கே செய்த நன்மையாவது தீமையாவது அதற்கு ஏற்றவண்ணம் பெறுவதற்கு கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்படும்போது நமது நற்கிரியைகளுக்கு தக்கபடி நாம் பலனை பெற முடியும். தேவன் நமக்காக நியமித்திருக்கிறதான விசேஷித்த நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்பி திருவசனத்தின்படி வாழ்ந்து நல்ல ஊழியர்களாக மாறுவோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்பவர்களாக மகிமையை பெறுவோம். கர்த்தராகிய தேவன் நம் அனைவருக்கும் உதவி செய்து நம்மை ஆயத்தப்படுத்துவாராக.